நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரிடம் இருந்தாவது ஏதாவது ஒரு பொருளை கடனாக வாங்கியிருப்போம். அந்த கடன் என்பது நம்முடைய கர்ம வினையின் அடிப்படையிலேயே ஏற்படுகிறது. எத்தனையோ பேர் அதிக அளவில் கை நிறைய சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடம் இருந்தாவது கடன் வாங்கியிருப்பார்கள். இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்முடைய ஆன்மீகத்தில் சூட்சமமான வழிமுறைகள் இருக்கின்றன. கர்ம வினையால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவை தீரும். அந்த வகையில் நாளைய தினம் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நாளன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய பணவரவு என்பது ஏற்பட வேண்டும். இந்த பணவரவை அதிகரிப்பதற்கும் பணம் அதிக அளவில் வந்தாலும் அந்த பணத்தை வைத்து கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு சுட்சமமான வழிபாட்டு முறை தான் மைத்திரேய முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சுட்சம வழிபாடுகள் இருக்கின்றன. அந்த வகையில் நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். 9/3/2026 தேய்பிறை சஷ்டியானது இரவு 11:58 வரை இருக்கின்றது. மைத்திரேய முகூர்த்தமானது மார்ச் 9 2026 அன்று இரவு 10:45 தொடங்கி மார்ச் 10 நள்ளிரவு 12:56 வரை இருக்கிறது. எனவே சஷ்டி திதியும் மைத்திரேய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வரக்கூடிய 10:45 11:58 வரை மிகவும் சிறப்புக்குரிய நேரமாக கருதப்படுகிறது. எனவே இந்த வழிபாட்டை சஷ்டியும் மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானை நினைத்து செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விரைவாகவே வெளியே வர முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த தாம்பூலத்தட்டில் வாசனை நிறைந்த மலர்களை பரப்ப வேண்டும். பிறகு நாம் எத்தனை பேரிடம் இருந்து கடன் வாங்கி இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக 100 ரூபாய் நோட்டை அந்த வாசனை மலர்களின் மேல் வைக்க வேண்டும். 5 பேரிடம் கடன் வாங்கி இருந்தால் 5 100 ரூபாய் நோட்டுகளை தனித்தனியாக வைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு 100 ரூபாய் நோட்டிற்கும் மேல் 3 ஏலக்காய் ஒரே 1 ரூபாய் நாணயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த தாம்பூலத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். பிறகு வாசனை நிறைந்த மலர்களை பயன்படுத்தி முருகப்பெருமானின் ஓம் சம் சரவண பவ என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இவ்வாறு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது அந்த நாம் தட்டின் மீது வைத்திருக்கும் பணத்திற்கும் சேர்த்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு 100 ரூபாய் நோட்டையும் அந்த 1 ரூபாய் நாணயம் மற்றும் 3 ஏலக்காயுடன் சேர்த்து வைத்து தனித்தனியாக கட்டி வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு கடனை திருப்பி செலுத்தப் போகிறீர்களோ அல்லது கடன் தொகைக்கான வட்டியை கட்டப் போகிறீர்களோ அப்பொழுது அந்த 100 ரூபாய் நோட்டையும் சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டும். இந்த முறையில் செய்வதன் மூலம் விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைத்த பணத்தை வைத்து கடனை அடைக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் விரைவிலேயே அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.